ஹாய், நான் இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு போண்டா நம்ம அது கடையில் மட்டும்தான் சாப்பிட்ருப்போம். இதை வந்து மைசூர் போண்டான்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ வடை, இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம மசால் தோசைக்கு செஞ்ச மாதிரி கொஞ்சம் நல்லா வாசம் போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கிட போகிறோம். இது இருக்கட்டும். இது தேவையான மேலே மாவுக்கு வந்து கடலை மாவு, அரிசி மாவு, சில்லித்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, தண்ணி, சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இது வந்து பஜ்ஜி மாவுக்கு மாதிரி தான் கரைக்கணும். 5க்கு 1ங்கிற கணக்கில். இது வந்து 1/2 கப்பு அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் நம்ம நல்லா கரைச்சிட்டோம்னா இதுக்குமே இது வேண்டாம், சோடாப்பு வேண்டாம். ஆனால் நான் ஒரு பிஞ்சு போடுவோன்னு பார்க்குறேன். சும்மா அப்படியே நல்லா எந்திரிச்சு வரணுங்கிறதுக்காக இந்த 1 கப்பு மாவு போடுறேன். மாவு போட்டால் இதுக்கு ஒன்றா, இதுக்கு வந்து இந்த இதுக்கு 5 போட்டோம்னா இதுக்கு 1 கப்பு வந்து அரிசி மாவு போடணும். அப்போ நம்ம இதுக்கு நான் அளந்துக்கிறேன் எவ்வளோன்ட்டு. இந்த கப்புக்கு 2 3 வருது, 4. சரி, இதில் 1 கப்பு போட்டுக்கலாம். அந்த ஸ்பூனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பெருங்காயத்தூள், சில்லி பவுட்ரு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக போட்டால் காரம் ரொம்ப வேண்டியதில்லை. நான் உள்ளுக்குள்ளே பூரணத்துக்கு நம்ம காரம் போடுறோம்ல, அதனால் இல்லை அதில் வந்து பச்சை மிளகா போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. இதில் ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன், ஆப்பச்சோடா. அது கரைச்சிட்டு கூட சேர்த்து கரைச்சிட்டு இது நல்ல தோசை மாவு மாதிரி தான் இது பண்ணணும். பஜ்ஜிக்கு இப்போ இது பண்ணோம்ல அதே மாவு தான் நம்ம வந்து போண்டா மாதிரி போட போகிறோம். முன்னோர்கள் நம்ம சாப்பிட்றதுக்காக எவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதையே பாயில்டு எக்கு போட்டு இதை போட்டு எடுத்தோம்னா முட்டை போண்டா. ஆனால் நான்வெஜ்ஜெலாம் போட்டுடலாமான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் சரியாக வராது. நான்வெஜ்ஜு கோலா உருண்டை மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கோழி சிக்கன் கைமாவாக இருந்தாலும் சரி தான், மட்டன் கைமாவாக இருந்தாலும் சரி தான், அதுக்குன்னு உண்டான இதில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்து இது பண்ணி ரொம்ப இது பண்ணிங்கன்னா அப்புறம் காராபூண்டிக்கு மாதிரி போயிடும். போதும். நல்லா இந்த பஜ்ஜி மாவுக்கு மாதிரி நம்ம கரைச்சிக்கிறோம். இதை வந்து இனிமேல் அந்த இவ்வளோ கூட வேண்டாம், நம்ம நல்லா கரைச்சிருக்கோம்ல, போதும், அவ்வளோ போதும். போதும். இப்போ நான் உருளைக்கிழங்கை உருட்டிட்டு வரேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உருண்டை இது பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் கொஞ்சம் பெருசாக தான் கடையிலலாம் கொடுப்பாங்க. நான் வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற சைஸுக்கு சொல்கிறேன். சாப்பிட்ற சைஸுக்கு நான் போட்டுருங்க. இதை போட்டு எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. இந்த அந்த பொட்டேட்டோ வந்து வெளியே தெரியாத மாதிரி இதே நல்லா சுசிய மாதிரி பெருசாக தான் வரும். சுட்டு எடுத்துட வேண்டியதான். இதுக்கு வந்து சைடு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி அதெல்லாம் வேண்டியதில்லை, அப்படியே சாப்பிடலாம். தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம கரைச்சிட்டு இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயந்தரம் கொஞ்சம் கரைச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு.
இப்போ எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற பொட்டேட்டோ நல்லா வெந்திருக்குங்க, அதனால் நமக்கு வந்து மேலே இருக்கிற மாவு வந்து இப்படி ஒரு கலர்ஃபுல்லாக வர்றது தான் முக்கியம். இது எப்படி வெந்திருக்கும். இது மாதிரி அடுத்ததையும் போட்டுருவோம். நான் இன்னும் ஒன்று போடுறது காமிக்கிறேன். கையில் இருக்கிற மாவெல்லாம் போடணும்னு நினைக்காதீங்க. போட்டிங்கன்னா பிறகு கடலை மாவு டேஸ்ட் தான் நிறைய தெரியும். அது 2 இடம் போடுறதுன்னு நீங்கள் பழகிடுவீங்க. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும் இல்லையா? நம்ம கடையில் மட்டுமே வாங்கி சாப்பிட்டு பார்த்த பொட்டேட்டோவோட நம்மளால் வீட்லேயும் செய்ய முடியும். ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் இதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்குக்குள்ளே கொஞ்சம் பட்டாணி, கேரட்டு அப்படி கூட நீங்கள் வேக வச்சு இது பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் செஞ்சு காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நம்மளோட கற்பனை தான். முட்டை போண்டா செய்யலாம். முட்டை போண்டா ஒரு இடம் நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. மழை நேரத்துக்கு இல்லை வந்து சண்டே ஃப்ரீ டைமுக்கு கெஸ்ட்டு யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கு திடீர்னு செய்கிறதுக்கு உண்டான ரொம்ப ஒரு ஆப்டான டிஃபன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு வந்து எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லுங்கள்.